இன்றைக்கி நெத்திலி மீன் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் வாங்க. 2 செதிலையும் பிடிச்சி ஒரே விரலில் அந்த குடலெல்லாம் அழகாக வலித்து எடுத்துடலாம். ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வாலை கட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதான், நெத்திலி மீன் சூப்பராக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு தலை வேணுன்னா போட்டுக்கோங்க. தலை வேண்டான்னா தலையும் குடலையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு அந்த வாலையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 65 போட போகிறீங்கன்னா அழகாக தலையும் குடல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த முள் பக்கத்தில் விரல் வச்சு தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அழகாக சதை தனியாக வந்துடும். அதுமாரி இந்த பக்கமும் அந்த முள் பக்கத்தில் விரல் வச்சு தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா சதை தனியாக வந்துடும். 65 போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டு அழகாக நல்லா பெசரி 65 போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கடகடன்னு இந்த மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே குழம்பு வச்சு அப்படியே அள்ளி சாப்பிடலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.